டேய் ரோலிங்டா. போலாமா? அசாதாரணமான கண்டுபிடிப்பு எல்லாமே ரொம்ப சாதாரண விஷயத்துல தான் தொடங்கும். நம்மள இருக்கிற இந்த பூமியில் புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கிறது நியூட்டன் ஒரு குட்டி ஆப்பிள் அவர் தலையில் விடுறது மூலிமா கண்டுபிடிச்சாரு. சின்ன சின்ன பறவை பறக்கிறத பார்த்து தான் ஏர்பிளேன் கண்டுபிடிச்சாங்க ரைட் பிரதர்ஸ். இந்த பூமியில் இருக்கிற ஒரு உயிரினமும் ஜீன்ஸால் ஆனது தான். எஸ், ஜெனட்டிக்ஸ். இந்த வார்த்தை ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஏன்னா பல கேள்விக்கான பதில் இந்த கண்டுபிடிப்பு மூலியமாக தான் கிடைச்சிது. அவ்வளோ பெரிய அசாதாரணமான கண்டுபிடிப்பை ஒருத்தர் ஒரு பட்டாணி வச்சு கண்டுபிடிச்சாருன்னா உங்களால் நம்ப முடியுமா? அதுவும் அவர் ஒரு சாதாரண ஒரு சர்ச் ஃபாதர்னா உங்களால் நம்ப முடியுமா? எஸ், ஹிஸ் நேம் இஸ் கிரெகர் மெண்டல். ஆக்சுவலி கிரெகர் ஜான் மெண்டல், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனடிக்ஸ். அவர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ. முடிச்சுக்கிறோம். கட் பண்ணி வீடியோ போடுறா. என்ன அடி பா, போயிடலாமாடா? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசுறா. போயிடலாமாடா? அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு வாட்டி தான் தான் குழந்தை அழுவுறத தாய் ரசிப்பாளாம். அதான் அந்த குழந்தையோட பிறந்த நாள். எஸ், 1822 தான் கிரெகர் ஜான் மெண்டல் பிறந்தார். படிப்புன்னு வந்துட்டாலே மெண்டலை யாருமே அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா படிப்பார். விவசாய குடும்பத்தில் பிறந்த இவருக்கு இயற்கைனா ரொம்ப உயிர். ஸ்கூல் வரைக்கும் நம்ம மெண்டலை படிப்பில் அடிச்சுக்க ஆளே இல்லை. அதுவும் குறிப்பாக சயின்ஸில் ரொம்பவும் ஆர்வமிக்க மாணவராக வளம் வந்தார். அதுக்கப்புறம் மெண்டல் வளர்ந்து பெரியாள் ஆகி அவர் மேல் படிப்பு படிக்க தொடங்கினார். சார் என்ன பண்றீங்க? பெரியாள் ஆயிட்டேன். இப்படி இருந்த மெண்டலுக்கு அவரோட மேல் படிப்பு கண்டினியூ பண்ண காசு இல்லாத போனதுனால இவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க மெண்டலை ஒரு சர்ச்சில் சேவை செய்ய சேர்த்து விட்டாங்க. வெயிட் அ மினிட், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும். எப்படி சர்ச்சில் சேவை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷனால எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடிஞ்சுது? ஆக்சுவலி இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய லேப்ஸ், லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் கார்டன்ஸால் நிறைஞ்ச ஒரு இடமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட லேப்ஸ், கார்டன்லாம் பார்த்து நம்ம மெண்டல் ரொம்பவே குஷி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் அங்கேயே ப்ரீஸ்ட் ஆனார். இப்படி தான் ஒரு நாள் அவரோட கார்டனில் வயிறு ஃபுல்லாக தின்னுட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தார். அப்போ தான் ஒரு விஷயத்த அந்த கார்டனில் கவனிச்சார். அவர் நட்டு வச்ச 2 பட்டாணி செடியை குருன்னு பார்த்துட்டு இருந்தார். என்னதான் அவர் அந்த 2 செடியும் ஒரே நேரத்தில் நட்டு வச்சு தண்ணி ஊற்றி ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாலும் ஒரு செடி ஹைட்டாகவும் இன்னொரு செடி ஷார்ட்டாகவும் வளர்ந்துச்சு. அப்போ தான் அவர் கபாலத்தில் ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த 2 செடியிலேருந்து வர விதையும் ஒன்றா சேர்த்து ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு புது செடியை வளர வச்சோன்னா அந்த செடி ஹைட்டாகவும் இல்லாமல் குள்ளமாகவும் இல்லாமல் நடுவில் ஒரு மீடியம் ஹைட்டில் வளரும்னு நினச்சாரு. அவர் நினச்ச மாதிரியே அந்த பட்டாணி செடி மீடியமாக வளரல. அதுக்கு பதில் அந்த செடி டாலாக வளர்ந்துருச்சு. பாவம் நம்ம மெண்டல், அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தோற்று போச்சுன்னு சோகமாகவே சுற்றிட்டு இருந்தார். அதே சமயம் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வந்த ஹைட்டான செடி பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து காய் கனின்னு விட்டுச்சு. அந்த சோகத்தோடையே அந்த ஹைட்டான செடியிலேருந்து வந்த 4 விதையை எடுத்து மறுபடியும் தனித்தனியாக புதைச்சி வச்சார். அண்ட் அந்த 4 விதையிலேருந்து 4 செடி வளர்ந்துச்சு. இந்த இடத்துல தான் திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. 4 செடியில் 3 செடி ஹைட்டாகவும் அதில் ஒரே ஒரு செடி மட்டும் குள்ளமாக வளர்ந்துச்சு. என்னடா இது, ஹைட்டான செடியில் ஹைட்டான செடி தான் வளரும், இது மட்டும் என் குரூப்பில் டூப்ப மாதிரி குள்ளமான செடி வளர்ந்துருச்சு. ஸோ இங்கே நடந்த விஷயத்த அவர் முழுசாக புரிஞ்சுக்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் ஒரு 10-15 வாட்டி மறுபடியும் பண்ணார். அப்புறம் அவர் ஸ்கூலில் படித்த புக்ஸ் எல்லாம் மறுபடியும் படிக்க ஆரம்பித்தார். ஸோ இப்போ தான் அங்கே என்ன நடந்திருக்கோன்னு ஒரு தெளிவு கிடச்சிது. ஸோ இப்போ அவர் பண்ண மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடந்திருக்குன்றது தான் நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். அவர் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்காக எடுத்துக்கிட்ட 2 பிளான்ஸில் ஒன்று டாலாக இருந்துச்சு அண்ட் இன்னொன்று டுவார்ஃபாக இருந்துச்சு, அதாவது குள்ளமாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்த்தா வெறும் டால் டுவார்ஃப்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதுக்குள்ளே போய், அதாவது ஜீன்ஸ் வழியாக பார்த்தா தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். டாலாக இருக்கிற பிளான் டாலாக வளர்கிறதுக்கும் டுவார்ஃபாக இருக்கிற பிளான் டுவார்ஃபாக வளர்கிறதுக்கும் அந்த பிளான்ட்டுக்கு ஏதோ ஒரு கமாண்ட் இருந்துச்சு. அந்த ஏதோ ஒரு கமாண்ட் தான் மெண்டல் கேரக்டர்னு சொன்னார். அதை தான் நம்ம இப்போது ஜீன்ஸ்னு சொல்கிறோம். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், மெண்டல் ஃபஸ்ட்டு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் டாலாகவும் டுவார்ஃபாகவும் 2 பேரண்ட் பிளான்ட் இருந்துச்சு. ஸோ அவர்
டால் பிளான்ட்டை கேபிட்டல் டிடினும் டுவார்ஃப் பிளான்ட்டை ஸ்மால் டிடினும் அவர் ரெப்ரசென்ட் பண்ணார். அவர் அந்த 2 பிளான்ட்டுமே கிராஸ் பாலினேட் பண்ணார். அப்புறம் அவர் எதிர்பார்த்தாரு மீடியமான ஹைட்டில் தான் அந்த பிளான்ட் வந்து வளரும் அப்படின்னு. ஆனால் மீடியமான ஹைட்டில் வளராமல் டாலாக பிளான்ட் வளர்ந்துச்சு. இப்படி டாலாக வளர்ந்த பிளான்ட்டை கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டீன்னு எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் கேட்கலாம், முன்னாடி வளர்ந்த டால் பிளான்ட்டை அவர் கேபிட்டல் டின்னு சொன்னார், ஆனால் ஏன் இப்போ வளர்ந்த டால் பிளான்ட்டை மட்டும் அவர் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு சொன்னார்? அது ஏன்னா முன்னாடி இருந்த பேரண்ட் டால் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பியூர் பிரீட், அதாவது வெறும் டாலாக இருக்கிற கேரக்டர் மட்டுமே கொண்டு வளர்ந்தது. ஆனால் அதுலேருந்து வந்த இந்த டால் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட், அதாவது இந்த பிளான்ட்டில் டாலாக வளர்றதுக்கு உண்டான கேரக்டர் இருந்துச்சு, அதே சமயத்தில் டுவார்ஃபாக வளர்றதுக்கு உண்டான கேரக்டரும் இருந்துச்சு. அதனால தான் ரெண்டுத்திலிருந்து ஒரு கேபிட்டல் டீயும் ஒரு ஸ்மால் டீயும் எடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு மென்ஷன் பண்ணார். இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டீன்ற பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் இருக்குது. அப்புறம் ஏன் வந்து இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாலாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏன்னா ஹைபிரிட் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா டாலாக வளரணுன்ற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாமினண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இதுவே வந்து டுவார்ஃபாக வளரணுன்ற கமெண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைபிரிட் பிளான்ட்டை மெண்டல் கண்டுக்காமலே விட்டதுனால இந்த பிளான்ட்டும் பெருசாக வளர்ந்து தனக்கு தானே செல்ஃப் பாலினேட் பண்ணி சீட்ஸாக உருவாகிடுச்சு. அப்படி வந்த சீட்ஸ்ல இருந்து ஒரு 4 சீடை மட்டும் எடுத்து மெண்டல் நட்டு வச்சாரு. இந்த 4ல் 3 டாலாக வந்துச்சு, 1 குள்ளமாக வந்துச்சு. இப்படி வெளிப்புறமாக தெரிகிற கேரக்டர் நம்ம ஃபீனோடைப்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபீனோடைப்க்கு ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா 3:1 நமக்கு கிடைக்கும். சரி, இந்த ஹைபிரிட் பிளான்ட்ல செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி கிராஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு வரும். இதுல இருந்து நமக்கு ஒரு 4 காம்பினேஷன்ல பிளான்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னென்னா கேபிட்டல் டிடி, கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி, ஸ்மால் டிடி. இதில் போத் பியூர் பிரீடும் இருக்கும், அதே சமயத்தில் ஹைபிரிடும் இருக்கும். கேபிட்டல் டிடி அண்ட் ஸ்மால் டிடி இருக்கிறத பியூர் பிரீட் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால தான். டால்னா டாலு, டுவார்ஃப்னா டுவார்ஃபு, அதனால தான் இதை பியூர் பிரீட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே கேபிட்டல் டி ஸ்மால் டி அண்ட் ஸ்மால் டி கேபிட்டல் டியை நம்ம ஹைபிரிட்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னா இதில் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால தான். இந்த மாதிரி ஜீன்ஸ் உள்ள போய் ஹைபிரிடா இல்லை பியூர் பிரீடான்னு பார்க்கறத நம்ம ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீனோடைப்போட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2:1 வரும். இந்த 4 பிளான்ட்ஸும் தான் செகண்ட் ஜென்ரேஷன்னு மெண்டல் சொல்கிறாரு. மெண்டல் இந்த பி பிளான்ட்டோட ஒரே ஒரு கேரக்டரை வச்சு மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால இதை அவர் மோனோ ஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோவில் நம்ம மெண்டல் பண்ண மோனோ ஹைபிரிட் கிராஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டை ஹைபிரிட் கிராஸ் பற்றி பார்க்க போகிறோம். பை. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு அதை போர் அடிக்காமல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அட் த சேம் டைம் புரிகிற மாதிரியும் பண்ணியிருப்போம். இதே மாதிரி பசங்களோட ஸ்கூல் கரிக்குலம் எடுத்துகிட்டு அதில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து க்ரியேட்டிவாக டீச் பண்ணுறதுக்கு தான் சிட்டி த ஸ்மார்ட் லேர்னிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பசங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து நாங்கள் வீடியோஸாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். நன்றி.